இன்றைக்கு மாங்காடு நகர கழக செயலாளர், நகரமன்ற துணைத் தலைவர் அண்ணன் ஜபருல்லா அவருடைய அன்பு மகள் சனோஃபர் ஃபசீலா அவர்களுக்கும், மணமகன் சகோதரர் அப்துல் மாலிக் சல்மான் ஆகியோருடைய திருமண விழாவில் பங்கேற்று உங்களின் சார்பாக, அனைவரின் சார்பாக மணமக்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பை அளித்த மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த திருமண விழா கழகத்தின் விழாவாக, இன்னும் உரிமையோடு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய குடும்ப விழாவாக இங்கே அனைவர்களுடைய வாழ்த்தோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த திருமண வழக்கு வருகை தந்து திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தியிருப்பார்கள். முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக, வேலை வாய்ப்புகளை பெறுவதற்காக ஒரு வாரம் சுற்றுப்பயணமாக, அரசு பயணமாக லண்டன் மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சருடைய கட்டளைக்கு இணங்க, அவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த திருமண விழாவை நான் நடத்தி வைக்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். அண்ணன் ஜபருல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத செயல் வீரர், கள வீரர். அண்ணன் அன்பரசனுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு இந்த மாங்காடு பகுதியை கழகத்துடைய அசைக்க முடியாத கோட்டையாக அவர் மாற்றி வைத்திருக்கின்றார். அண்ணன் ஜபருல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுடைய மிக மிக தூய்மையான ஒரு உடன்பிறப்பு, கழக தலைவர், நம்முடைய மாநில முதலமைச்சருடைய அன்பு தம்பி. கிட்டத்தட்ட கழகத்திற்காக 45 ஆண்டு காலம் கடுமையான உழைப்பை கொடுத்திருக்கிறார். 1989ஆம் ஆண்டு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பொழுது அண்ணன் ஜபருல்லா அவர்கள் ஒரு கல்லூரி மாணவராக இருந்து தலைவருடைய வெற்றிக்காக உழைத்தவர், அரும்பாடு பட்டவர், தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர். இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கெல்லாம் இன்னொரு கூடுதல் பெருமை என்னன்னா, எப்படி உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அன்பரசன் அவர்கள் இளைஞரணியிலிருந்து உழைத்து படிப்படியாக முன் வந்தாரோ, அதே போல அண்ணன் ஜபருல்லா அவர்களும் இளைஞரணியில நம்முடைய தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு இந்த பொறுப்பில் இருக்கின்றார். 1992ஆம் ஆண்டு முத்தமிழர் தலைவர் அவர்களால் குன்றத்தூர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டவர் தான் அண்ணன் ஜபருல்லா அவர்கள். 1996 முதல் 4 முறை மாங்காடு நகர்மன்ற துணைத் தலைவராக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார். கழகம் சார்பாக தலைவர் அவர்கள் எந்த போராட்டம், எந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தாலும், அறிவித்தாலும் அதில் பங்கேற்று முதல் ஆளாக சிறை சென்றவர் அண்ணன் ஜபருல்லா அவர்கள். அண்ணனுடைய திருமணத்தை 1999ஆம் ஆண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி வைத்தார்கள். இன்றைக்கு அவருடைய மகள் திருமணத்தை நடத்துகின்ற வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கின்றார். திருமண பத்திரிகையில் பார்க்கும் பொழுது மணமக்களுடைய பெயர்களை முதல்ல பார்த்தேன். மணமக்கள் இருவருமே நன்கு படித்தவர்கள், 2 பேருமே மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருக்கிறாங்க. ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு, 75 வருடங்களுக்கு முன்பு திருமண பத்திரிகையில் பெயர்களுக்கு பின்பு, மணமக்களுடைய பெயர்களுக்கு பின்பு பட்டங்கள் இருக்காது, அவங்களுடைய ஜாதி பெயர் தான் இருக்கும், சாதி ஒட்டு பெயர் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திருமணங்களுடைய பத்திரிகைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சாதி பெயரை விட படித்து வாங்கிய பட்ட பெயர்கள் தான் அதிகம் இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுடைய பெருமை. இந்த மாற்றம் தான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய சாதனை. திராவிட இயக்கத்துடைய லட்சியங்களை நனவாக்கின்ற வகையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாநில அரசை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்கே வந்திருக்கக்கூடிய மண்டபத்தில் கூட ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அதிகம் வந்திருக்கிறீங்க. 2021 நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும், நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்த பிறகு போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டத்திற்கான அந்த கையெழுத்து. இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் இந்த 4.5 ஆண்டுகளில் சுமார் 800 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிரும் மாதம் 1000 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. அடுத்து முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இந்த திட்டத்தை சமீபத்தில்
நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எய்டட் ஸ்கூல்ஸுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க, பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பஞ்சாப் முதலமைச்சர் அவர்தான் அதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். திட்டத்தை விரிவுபடுத்துறதுக்கு திரு பகவான் சிங் அவர்கள் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த போது அவர் அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இது மிக மிக சிறப்பான ஒரு திட்டம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அனைவரும் இந்த திட்டத்தை ஃபாலோ செய்ய வேண்டும். நான் என்னுடைய பஞ்சாப் மாநிலத்தில் விரைவில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த போறேன், தமிழ்நாட்டை போலவே அறிமுகப்படுத்த போறேன்னு பெருமையாக சொன்னார். இப்படி மற்ற முதலமைச்சர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர். மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மாநிலம் தான் நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு. அடுத்து நம்ம வீட்டு பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும், பள்ளிக்கூடத்துக்கு போனால் பத்தாது, உயர்கல்வி படிக்க வேண்டும், காலேஜுக்கு போக வேண்டும்னு அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரிக்கு போனாலும் புதுமை பெண் திட்டம் மாதம் 1000 ரூபாய் அந்த பெண்ணுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படும். தமிழ் புதல்வன் திட்டம் மாதம் 1000 ரூபாய் அந்த மாணவனுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இதனால தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பள்ளி முடிச்சுட்டு இந்தியாவிலே அதிகமான பர்சன்டேஜ் 75% மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்புக்கு சேருகின்றார்கள். இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான திட்டம், இங்கே பல பேர் உங்களுக்கு தெரிஞ்ச திட்டம் தான், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு இந்த செப்டம்பர் மாசத்தோடு 2 வருடங்கள் நிறைவு பெறுகின்றது. கிட்டத்தட்ட 1,20,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபான்னு 2 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 24,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். 2 வருஷம் மாசம் 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கூட நிறைய பேர் இதற்கு இன்னும் மனு செஞ்சிருக்கிறாங்க. நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அந்த மனுக்கள் மீது நல்ல முடிவை எடுத்து இன்னும் கூடுதலான மகளிருக்கு விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை உங்கள் முன்பு இங்கே கூறிக்கொள்கின்றேன். இது போன்ற ஏராளமான திட்டங்களின் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக, வளர்ச்சி அடைகின்ற மாநிலமாக, அதுவும் சாதாரண வளர்ச்சி கிடையாது, 11.19% 11.19 விழுக்காடு வளர்ச்சியோடு இன்றைக்கு இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பிடிக்காத சிலர் தான் தமிழ்நாட்டுக்கு எதிரான சில சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டு வருகிறார்கள். மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பார்க்கின்றார்கள், தேசிய கல்விக் கொள்கையை திணிக்க பார்க்கின்றார்கள், குலக்கல்வி திட்டத்தை திணிக்க பார்க்கின்றார்கள், டீலிமிட்டேஷனை தமிழ்நாட்டுக்குள்ள புகுத்து 39 எம்பியை குறைச்சு நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் பிரிக்க பார்க்கின்றார்கள். இத்தனை இடையூறுகளுக்கு நடுவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இத்தனை நல்ல திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நிறைய சிறுபான்மையின மக்கள் வந்திருக்கின்றீங்க. உங்களுக்கு தெரியும், திமுகவுக்கும் சிறுபான்மையின மக்களுக்குமான அந்த பந்தம் இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது, வளர்ந்தது கிடையாது. தமிழ்நாட்டில் பிறை கொடி உள்ள ஒவ்வொரு வீட்டிலையும் கருப்பு சிவப்பு கொடி நிச்சயம் பறந்து கொண்டிருக்கும். அதனால்தான் கழகம் என்றைக்கும் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனாக தொடர்ந்து இருந்து கொண்டு வருகின்றது. இதில் எனக்கு என்ன பெருமைனா, நான் பொது வாழ்க்கைக்கு வந்து முதலாக கைதானது சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கிழித்து இருந்த காரணத்தால் தான் நான் முதல் கைது செய்யப்பட்டேன். அதை நினைக்கும் பொழுது இப்பொழுதும் எனக்கு பெருமையாக இருக்கின்றது. இப்படி நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை செய்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அடுத்த 6 மாதத்திற்கு மக்களிடம் கொண்டு போய் நீங்கள் அந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. குறைந்தது 200 தொகுதிகளில் நம்முடைய அணி, திராவிட முன்னேற்ற கழக அணி ஜெயிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்த 6 மாதம் நாம் களத்தில் இறங்கி மக்களை சந்திச்சு அரசனுடைய சாதனைகளை, முதலமைச்சருடைய சாதனை சொன்னா 200 அல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சோம். நம்முடைய கழக அரசு 7வது முறையாக ஆட்சி அமைக்கணும்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக தொடர்ச்சியாக 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும்னா இந்த பிரச்சாரத்தை அடுத்த 6 மாதம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நேரத்தில் மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு அதே நேரம் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று நான் உங்கள் சார்பாக வாழ்த்துகின்றேன். இல்வாழ்வில் அடியெடுத்து வைக்கக்கூடிய மணமக்கள் சகோதரி சரோஃபர் ஃபசிலா மற்றும் சகோதரர் அப்துல் மாலிக் சல்மானும் இஸ்லாமும் இன்ப தமிழும் போல, கலைஞரும் கழகமும் போல, கழக தலைவரும் உழைப்பும் போல,
பல்லாண்டு வாழ்க, நல்ல நண்பர்களாக வாழ்க வாழ்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.